கொண்டிருந்த போது சாலை ஓரமாக இருந்த மரத்தடியில் சித்தர் ஒருவரை கண்டார். ஜடா முடியுடன் காட்சியளித்த அந்த சித்தர் அந்தரத்தில் நடந்ததால் ஆச்சரியமடைந்த மின் ஊழியர் அந்த காட்சியை தனது செல்போனில் படம் பிடித்தார். திடீரென்று அந்த சித்தர் தரையில் இருந்து வானத்தை நோக்கி ராக்கெட் வேகத்தில் பறந்து சென்று மறைந்து போனார். ஆனா காணும் போ திடீர்னு சித்தர் வரான் ஆப்போசிட்ல. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ண்ணா. கடவுளே வேண்டிக்கலாங்க. நல்ல ஒரு அருள் கிடைச்சதா மாதிரி இருக்கும். ஏமா ஏமா இந்த பக்கம் தான் போனோம். பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான். கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான விளாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம், சித்தர்மலையோட வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கறதுக்கு இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குல்ல. இந்த இடத்துக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சரத்து ஜீவாலாம் வீடியோஸ் போட்டிருக்காங்க. அப்போதுலேருந்தே எனக்கு வந்து நைட் டைமில் டே டைமில் வந்து சும்மா பார்க்கணும் இடம் எப்படி இருக்குது, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காலத்தில் மனுஷங்கள்லாம் ஏன் வந்து ஊருகளை விட்டு இந்த மாதிரி மலைகளை வந்து ஏன் சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சிருக்கோம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எதுவுமே கிடையாது. இவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து சிவனை வந்து கையெடுத்து கும்பிட்டாங்க பாட்டுன்னு பல வருஷங்கள் வந்து இங்கே இருப்பாங்களாம். சாப்பாடு தண்ணி கூட இல்லாமல் கூட சில சித்தர்கள்லாம் இருப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய சித்தர்களில் பார்த்ததா அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. சித்தர்கள்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஆனால் இப்போ வந்து சித்தர்கள்லாம் எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் தெரியாது. எப்போயாவது நம்ம கண்ணுக்கு வந்து அங்கங்கே மாட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துலேயே சொல்லுவாங்கள்ல, சித்தர்கள்லாம் வந்து பலாயிரம் வருஷங்கள் வாழ்ந்த சித்தர்கள்லாம் இன்னும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. 1600 வருஷத்துக்கு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி எங்கன்னா வாழலாம். சில பேர் தான் 150 வயசு 200 வயசு கூட இப்போ கூட வாழ்கிறாங்க பாருங்கள். சில பேர்லாம் அந்த தண்ணி சாப்பாடுலாம் சாப்பிடாம வெறும் அந்த மூச்சு அந்த காற்று வச்சு சில சித்தர்கள்லாம் வாழ்கிறாங்க. அந்த மாதிரி கூட எங்கன்னா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த இடம் பார்க்கணுன்னு தோண்டிடுச்சு. சும்மா டேல் வாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்தேன். இப்போ ஜீவா வந்து இந்த இடத்த பற்றி அப்படி உங்கள்கிட்ட பேசிட்டு அப்படி சொல்லுவார். வா ஜீவா. வெல்கம் பேக் டு அனதர் ஜெகன் ப்ரோ வீடியோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டே டைமில் நான் செகண்ட் டைம் வரேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். நைட்டில் பார்க்குறதுக்கும் பகலில் பார்க்குறதுக்கும் இந்த இடம் ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது. இந்த இடம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சித்தரை போய் வழிபட்டு வரலான்னு வந்திருக்கோம். நானும் ஜெகன் அண்ணாவும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. பல சித்தர்கள் இந்த இடத்துல வந்து தவம் இருந்துட்டு போயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பம்சமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வற்றாத நீரூற்று இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய விஷயம் இருக்குது கைஸ் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். வாங்க போயிட்டு ஒன்று ஒன்றா அந்த கோயில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறோம். அப்புறம் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பார்ப்பேன். அப்படின்னா நானே ஒரு மலையில் போய் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வந்து நீங்கள் ஜெகன் சித்தர்னு கூப்பிட்டு வீங்க ஜெகன்லேருந்து ஜெகன் சித்தரா மாற போகிறாரு. சித்தரெல்லாம் மாற மாட்டேன். அதுக்கு ரொம்ப ஏன்னா வந்து அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ரொம்ப தூய்மையாக உண்மையாக இருப்பாங்க. நான் வந்து சும்மா காட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட போகிறேன். மிருகங்கள்லாம் இல்லாத காட்டில் போயிட்டு. மாதிரி உங்கள் ஊரில் ஏன்னா விசித்திரமான கோவில் அந்த மாதிரி என்ன இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். இருப்பாங்க யாருன்னா ஒன்றும் பண்ண பயப்படாதீங்கண்ணா. இந்த மாதிரி சித்தர்கள் நாய் வழியிலையும் இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னோட ஃப்ரெண்ட் நாவலில் போய் விளையாட்டு வந்துருக்கேன். ஏன்னா அவங்க தான் பிடிச்சிருக்கு. நான் நாய் வளர்க்குறதுனால அந்த ஸ்மெல்லியே வரும்டா. பயங்கர விளையாடுதேண்ணா. இங்கே தான் கோவில் வந்து உள்ளே இருக்குது. மெயினாக வந்து ஜெகண்டீஸ்வரி அம்மன் கோயில். ஆமாம். இதே பின்னாடி வந்து சிவன் கோயில்.
பல தலைமுறைகளை கொண்ட தீர்த்தலமாக விளங்குகிறது இத்தீர்த்தலம். சித்தர் பலர் தவம் இருந்ததாக முன்னர்களால் அறியப்பட்டதாகும் இம்மலை. ஸோ சித்தர்கள் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து இங்கே இந்த தவம் பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பெரிய இதுவாக இருந்திருக்கு. பஞ்சத்தால் வாடிய பக்தர்களுக்கு படி அளந்து விட்டு பார்வதி பரசிம்மனும் சென்றபோது ஓய்வெடுக்கை மலையில் கால் பதித்த போது மலை அதிர்ந்ததால் இலகிய மலை என்ற சிறப்பு பெற்றதாகும். ஸோ காலை வந்து இப்போ பதிச்சதுனால அந்த வயிற்று தாங்க முடியாமல் மலையே கொஞ்சம் செதறி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால தான் வந்து நிறைய இது கல்லாம் உருவாயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அம்மன் சன்னதிக்கு பின்புறம் வந்து சிவபுரம் கால்படும் லிங்கமாக காட்சி தருகிறார். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மலையில் வந்து எல்லா இதுவுமே இருக்குது, தண்ணி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஃபுட்டு மட்டும்தான் இல்லை. நாடி வரும் பக்தர்கள் எண்ணங்களின் நன்மை புரிந்து வருகிறார்கள். இந்த 13 மலைக்கெல்லாம் சென்டர் மலை தான். ஓகே. இந்த மலையில இருந்து இந்த 13 மலையும் பாதுகாக்கிறத சொல்றாங்க. இந்த அம்மன் கோயில் தான் வந்து இங்க சென்டர்ல இருக்கு. பார்வதி அம்மனுடைய ஒரு அசரிதி. சரி. ஆமா. ஸோ அந்த உலக சத்தமே எவ்வளோ ஆச்சாலும் இந்த சாமி கேட்கலாம். இந்த மலைக்கு நடுவில் இருக்கு போல இல்ல. நான் என்ன சொல்ல வேண்டிட்டேன்? என்ன சொன்னீங்க? சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுண்ணா. இதுல ராஜமாதா ஆயிடுச்சு, வேற லெவலாக போனோம். சூப்பர்ண்ணா. ஆல்ரெடி வந்து அங்கே வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க. நம்ம அப்படியே லைட்டாக காட்டிக்கிட்டே போயிடலாம். எது வட்டாத நீ பக்கத்தில் இருக்கு. மலையில இருந்தா புனித தீர்த்த மாதிரி. அற்புதம் தான். இதுதான் இந்த சுயம்பு லிங்கமா? இல்லை, சுயம்பு லிங்கம் மாதிரி இருக்கு கல். பட் ஆனால் பின்னாடி பாருங்க, அந்த மலைக்கு பின்னாடி கல்லுக்கு பின்னாடி தெரியுதா? அங்கே பாருங்க. ஆமாம், பின்னாடி அந்த லிங்கத்து மேலே தான் தன்னுடைய கால் தடத்தை பதிச்சிருக்காரு சிவபெருமான். பார்ப்போம். அதை வாங்க பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தனியாக இருக்கு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. த மேன் விஸ் சாயில் ஆஃப் த ஜகா ப்ரோ. பியூராக இருக்குது, பக்காவாக இருக்குது. நல்லா இருக்கு டேஸ்ட்டு. அதான்டா பியூராக பக்காவாக இனிப்பாக இருக்குடா, ஸ்வீட்டாக இருக்குது. சூப்பர்ண்ணா. எங்களுக்கு மன திருப்தி. எங்களுக்கு ஏதோ கொஞ்சம் நல்லது படுது, எங்களுக்கு இருக்குது செய்யறோன்ற அதனால எங்களுக்கு மனசு திருப்தியாக வந்து போனோம். அவ்வளோ. சூப்பர். இது வந்து சுயம்பா தானாக உருவானது. அதில் எந்த ஒரு மாற்றமும் பண்ண மாட்டாங்க. வேண்டிய போ, சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். எங்கடா? அதனால தான் வந்தியா நீ தனியா? ருத்ராட்சம் வரும். ருத்ராட்சம் ஒரு என்ன சித்தர் எல்லாம் வந்துருப்பாரோ? இல்லை, விலங்கு கூட என்ன இருக்கலாம். கரெக்டாக பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சல் சல்னாச்சு நடக்குது. ஆனால் காணும் போ. இல்லை, யாருக்கா உருவம் எதுவும் பார்க்கல. ஆனால் இது ஒன்று காசு வச்சு வேகமா ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, டக்குன்னு யாரும் சொல்லி பார்த்துன்னு சொல்லிட்டு வேகமா வந்தேன். இது காணும். கல்லுக்கு வேண்டிய என்ன இருக்காங்க அவரு. வேணாடா, நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாடா. நம்ம போயிடலாம். ருத்ராட்சம் வாங்க பார்த்தீங்கன்னா இதா அது உள்ளே இருக்கும் ருத்ராட்சம். ஆமாம், பழுத்து வந்தால் தான் வெளியே வரும். சரி, ஓகே. வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம். போகலாமா? போகலாம். சிவா ஏதோ பார்த்துன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆமாம், கரெக்டாக தெரியல. ஏதோ ஒரு வேகமாக வேகமாக கிராஸ் அனுப்பின மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் தான் போச்சு. அதனால தான் வேகமாக வந்து பார்த்தேன். சரி, சார்ஜில் கேப்சர் பண்ண முடியல. சரி விடுங்க, பரவாயில்ல. இவ்வளோ தூரம் வந்தோம். ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடவே நம்ம போகலாம். பரவாயில்ல. இதுவே நம்மளுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக
அகைன் நல்லது இருந்தால் கண்டிப்பாக நான் வரேன். நிறைய பேர் வந்து கடவுள் மேலேயே வந்து எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. கடவுள் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுத்தாருன்னா நீங்கள் கொஞ்சம் போகணும்ல, அது மாதிரி தான். நான் வந்து இந்த வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக உழைப்பு போடுவேன்னு நம்புகிறேன். ஆச்சு திருப்பி அதை பார்த்தாருங்க கைஸ். சித்தர் யூஸ் பண்ண துணி மாதிரி இருக்குது. மலை மேலே இருக்கும், இங்கேயா இருக்குன்னு போட போகிறாங்க. அபிஷேகம் பண்ணாலும் கோயிலில் தானே இருக்கும். ஆமாம், நிறைய தடங்கள் இருக்குண்ணா இங்கே. மாமா ஏறி பார்த்தா நிறைய தெரியும். தெரியல, மேலே ஏதோ குகைலாம் இருக்குதான் சொல்கிறாங்க. குகையா மேலேயா? ஆமாண்ணா, கேவலம் இருக்குதான் சொல்கிறாங்க. இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து சாமி கும்பிட்டு திருப்பி மேலே போயிடுவார்னு நினைக்கிறேன். டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்ல. சரி, ஓகே ஜீவாவா, நம்ம திருப்பி சாமி கும்பிட்டு ஒரு பாசிட்டிவான மைண்டோட எப்படி கிளம்பலாம். என்னாச்சு? நான் கேப்சர் பண்ணேன். கேப்சர் ஆச்சான்னு தெரியல. பின்னாடி மலை ஏதோ ஒரு இதுவும் அசைஞ்சிட்டே இருக்கேன். அப்படின்னு பாறைகளுக்கு மலையை அசைகிற மாதிரி இருந்துச்சு. அதப்பா என்னடா சொல்கிறேன் நான். காலங்கத்தால் எழுந்து இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ரொம்ப ஒரு பாசிட்டிவான டேவாக இருக்குது போட்டுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நமக்கு. கண்டிப்பாக. ஸோ எல்லாம் நல்லதுக்கே நடக்கணும். நான் சொல்ல போனால் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மார்னிங் டைமில் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவங்களும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு பூஜை இன்னைக்கு கிடைக்கும். கரெக்டாக சொல்லுவாங்கள்ல, கடவுளோட அருள் இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நார்மலாக வந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஸ்பெஷல் பூஜையே எங்களுக்கு சிவன் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். எங்களுக்கு ஆக்சுவலாக இவங்க மூலியமாக கொடுத்துட்டாரு. மிக்க மிக்க நன்றி. ஸோ நாங்களுமே வேண்டிக்கிட்டோம். ஸோ எல்லாருக்குள்ளேயும் இந்த உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரார்த்தனைகள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும் டெய்லியும். ஸோ எல்லா பிரார்த்தனைகளும் இந்த நேரத்தில் நல்லபடியாக நடக்கணும் நான் இந்த இடத்துலேருந்து வேண்டிக்கிறேன் உங்களுக்காக. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. எல்லா ஏரியாலையும் நிறைய மலைகள் இருக்குது. ஆனால் அவ்வளோ சித்தர்கள் இந்த நம்ம தமிழ்நாடு இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இருந்துருக்காங்கல்ல. ஆமாம், இந்தியா ஃபுல்லாக சித்தர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் இருக்காங்க. ஆனால் நமக்கு மனிதர்களோட சேர்ந்து வாழ்றது கிடையாது. தனியாக வாழ்கிறாங்க. ஆமாம், தனியாக அவங்களுக்குன்னு ஒரு உலகம். அவங்க மேக்ஸிமம் யாரும் நிறைய சொல்கிறாங்க சித்தர்களை பற்றி. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய குணங்களை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸு. இங்கே வந்து போனதில் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி. ஸோ ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டே. ஸோ இதோட இந்த வீடியோ கொஞ்சம் முடிச்சிக்கிறேன் நான். ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நைட்டில் போட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு. இந்த வீடியோ ஜீவா போட்டிருக்கான், சரத் போட்டிருக்கான். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய மிராக்கலான விஷயங்கள்லாம் அதில் நடந்துருக்கும். ஸோ லவ் யூ கைஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ போட போகிறேன். இந்த சித்தர் மலையிலேருந்து என்னோட பாசிட்டிவான வைப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஜியோ சேனலோட லிங்க்கு கீழே இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே இருக்குது. மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். See you guys, tata.